கேட்டதில் பிடித்தது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, யானை வாங்குறதுக்காக காட்டுக்கு போனாராங்க. அங்க போய் யானை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டு வச்சிருந்தாங்களாம். அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாராம். என்னடா யானைய போய் கட்டி போட்டத பத்தி இவர் எதுக்கு ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு நினைக்கலாம். அங்கதாங்க விஷயமே இருக்கு. யானைய வந்து எதுல கட்டி போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சாதாரணமான கயித்துல கட்டி போட்டிருந்திருக்காங்க. அத பார்த்து இவர் ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்து, அப்புறம் அங்க இருக்க பாகனை கூப்பிட்டு, "ஏங்க யானை என்னங்க ஒரு சாதாரணமான கயித்துல கட்டி போட்டிருக்கீங்களே, அத்துட்டு இது போயிடாதாங்க, எப்படிங்க ஒரே இடத்துல இருக்கு, என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பாகன் வந்து பதில் சொன்னாராம், "நாங்க வந்து இந்த சின்ன குட்டியிலேருந்து இந்த மாதிரி கயிற்றுலேயே நாங்கள் கட்டிடுவோம். அது இழுத்து இழுத்து பார்க்கும், அதால் போக முடியாது. அப்போ அது வந்து நினச்சிக்கும், ஓ இந்த கயிறு தான் ஸ்ட்ராங்கு, நம்ம வீக்குன்னு நினச்சிக்கும். கடைசியில் பெருசு ஆக அது என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி இழுக்க முயற்சி பண்ணாது. ஏன்னா குட்டியில் இழுத்து இழுத்து பார்த்து இது வராது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு அப்படியே வந்து பழகி போயிருச்சு. அதனால பெருசாகி அது என்ன பண்ணுது, எந்தவித முயற்சியும் பண்ணாமல் அது இழுக்காமல் அப்படியே இருக்குங்க, ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாராம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்லங்க. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இந்த யானை கதை போல தாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நடந்துச்சு. இந்த யானை வந்து எந்தவித முயற்சியும் பண்ணாம தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாம அந்த கயித்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, ஓ அந்த கயிறு தான் மிகப்பெரிய பலம், நம்மள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அது நினைச்சுக்கிட்டே வந்து இருந்திருக்கு. ஆனா அது கொஞ்சம் முயற்சி பண்ணி லைட்டா இழுத்து பார்த்துச்சுன்னா அதோட பலம் என்னன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எந்தவித முயற்சியுமே வந்து பண்ணல. அது போலதான் நானும், எனக்கு இந்த மாதிரி அடிபட்டு 2 காலுமே செயலிழந்துருச்சு. அவ்வளவுதான், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, இனி நம்மளோட வீல் சேர்ல இப்படியே உட்காந்தே தான் இருக்கணும், நல்லா தின்னுபுட்டு சொயின்னு அப்படியே போய்கிட்டு அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்காம என்னுடைய சில முயற்சிகளை நான் போட்டேன். வீல் சேரில் உட்காந்தாலும் இப்படி நம்மளால வாழலாம், இந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் எடுத்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த யானை கதை மூலியமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேங்க. இதில் பரிதாபப்படுறதுக்கோ இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் மூளையை செயல்பட்டோம்னா வீல் சேரில் உட்காந்தா என்ன, தவழ்ந்தா கூட நம்மளால வேலை செய்ய முடியுங்க. அப்புறம் நம்மள சில பேர் மட்டம் தட்டி நம்மளால ஒதுக்கி வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட அப்படிலாம் சொல்லி நம்மளை ஒதுக்கிலாம் வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பிட்டு நம்ம அப்படியே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு நம்ம மேலே வர தாங்க பார்க்கணும். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பராக களி கீரை குழம்பு தான். 3 கீரை போட்டு, தொயாக்கீரை, பண்ணைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து கடைஞ்சு நல்லா அப்படியே அல்வா மாதிரி வந்து களி கிண்டி கொடுத்தாரு. காலையில் இதாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றதுனால நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. புளிக்காய்ச்சல்லாம் செஞ்சாச்சு. சூப்பராக இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால வந்து அவளுக்கு புளி சாதம், அதுக்கப்புறம் வடகம் இதெல்லாம் வந்து பொரிச்சு கொடுத்தாச்சுங்க. இன்னைக்கு இதான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடுங்க. கமன்னு புளிசோறு, அந்த கோயில் புளியோதரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.